நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. செவ்வாய்க்கிழமை மிருகசீரிட நட்சத்திரம் சதுர்த்தி திதி வருகின்ற அன்று வெண்தாமரை பூ வச்சு புளியோதரை வீட்டில் கிண்டி வச்சு அதற்கடுத்து என்ன சொன்னா செங்கதலி பழம்னு ஒன்று, செங்கதலி. அப்போ செங்கதலி பழம் ஒன்று இருக்கிறது. அந்த பழத்தை வச்சு என்ன சொன்னா வீட்டில் வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும். இதெல்லாம் ரொம்ப சிரமம். ஆனால் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கோரிக்கைகள் காசு பணம் இல்லாமல் நீங்கள் ஜெயித்து கொள்ளலாம். அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. அதில் திதி சொல்லப்படவில்லை. செந்தாமரை பூ வைத்து கற்பூர வாழைப்பழம் வைத்து தேங்காய் சாதம் வைத்து ஒரு மனிதன் வழிபட்டால், அந்த வீட்டில் பெண்கள் வழிபட்டால் மாங்கல்ய பலம், கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையும் பூச நட்சத்திரமும் சஷ்டி திதியும் வருகின்ற அன்று சம்பங்கி பூ கடைகளில் இது ஈஸியாக கிடைக்கும். நேத்திரம் பழம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நேத்திரம் பழம் வைத்து என்ன சொன்னால் இனிப்பு பலகாரம் வைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் பிறந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கடுத்து நலிவுற்ற தொழிலும் குடும்பமும் செல்வாக்கு கண்டிப்பாக பெறும். இதை பரிசித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் ஆயில்ய நட்சத்திரமும் சஷ்டி திதியும் வருகின்ற அன்று நந்தியாவட்டை பூ, பால் பாயாசம், மாம்பழம் வைத்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் பதவி உயர்வு, பண வரவு, உறவினர் ஒற்றுமை கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் சப்தமி திதி அன்று ரோஜா பூ வைத்து பஞ்சாமிர்தம் பலாச்சுளை வைத்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்களில் ஏற்படும் நோய் தீரும். கோபக்காரர்கள் கருணை உள்ளம் உள்ளவர்களாக மாறுவார்கள். வெள்ளிக்கிழமையும் பூர நட்சத்திரம் சப்தமி திதி வருகின்ற நாளில் ரோஜாப்பூ, பஞ்சாமிர்தம், பலாச்சுளை வைத்து வழிபட்டால் கண்களில் ஏற்படும் நோய் தீரும். கோபக்காரர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாக மாறுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வணக்கம்.